இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, திருவிவிலியம் அறிவும் பகுதியில் இன்று நாம் திருவிவிலியத்தின் சிறிய இறைவாக்கின நூல்களின் ஒன்றான யோனா நூலை பற்றி அறிந்து கொள்வோம். இந்த நூல் நமக்கு ஒரு உண்மையை கற்றுத்தருகின்றது. அது என்னவென்றால், ஒரு இறைவாக்கினரின் வாழ்க்கை கதையின் மூலம் கடவுளின் இரக்கத்தையும் மனிதனின் கீழ்ப்படிதலையும் அவசியத்தையும் இந்த நூல் நமக்கு எடுத்துரைக்கின்றது. நூலின் பிரிவுகள்: 1. யோனாவின் கீழ்ப்படியாமை. முதல் அதிகாரத்தில் கடவுள் யோனாவை நினவே நகருக்கு சென்று அங்குள்ள மக்களுக்கு மனமாற்றத்தின் நற்செய்தியை அறிவிக்கும்படி கட்டளையிடுகின்றார். ஆனால் நினவே நகர் மக்கள் இஸ்ரவேல் மக்களுக்கு பகைவர்கள் என்பதால் யோனா அந்த பணியை செய்ய விரும்பவில்லை. அதனால் அவர் தாசுசுக்கு தப்பி ஓடுகின்றார். கடலில் பெரிய புயல் எழும்புகின்றது. அந்த புயலுக்கு காரணம் யோனாதான் என்று தெரிந்ததும் அவரை கடலில் தூக்கி எறிகின்றார்கள். அப்பொழுது கடவுள் ஆயத்தப்படுத்திய ஒரு பெரிய மீன் யோனாவை விழுங்குகின்றது என்பதை இந்த பகுதி கற்பிக்கின்றது. 2. மீனின் வயிற்றில் யோனாவின் ஜெபம். அதிகாரம் 2. யோனா 3 நாள் இரவும் பகலும் மீனின் வயிற்றில் இருந்தார். அங்கே அவர் தன் தவற்றை உணர்ந்து கடவுளை நோக்கி ஜெபிக்கின்றார். அப்போது அவர் சொல்லும் முக்கியமான வார்த்தை இது: ரட்சிப்பு கடவுளுடையது என்று. அதன் பின் கடவுள் மீனுக்கு கட்டளையிட அது யோனாவை கரையில் கொண்டு போய் துப்புகின்றது என்பதை இந்த பகுதி நமக்கு எடுத்து சொல்கின்றது. 3. நினவே மக்கள் மனம் திரும்புதல். 3ஆம் அதிகாரத்தில் கடவுள் யோனாவுக்கு மறுபடியும் கட்டளையிடுகின்றார். யோனா நினவே நகருக்கு சென்று இன்றும் 40 நாளில் நினவே அழியும் என்று அறிவிக்கின்றார். அதை கேட்டதும் நினவே நகர அரசன் முதல் மக்கள் வரை அனைவரும் மனம் திரும்பி உபவாசம் இருக்கின்றார்கள். அவர்களின் மனம் திரும்புதலை கண்டு கடவுள் அவர்களை மன்னிக்கின்றார் என்பதாகும். 4. யோனாவின் கோபமும் கடவுளின் இரக்கமும். அதிகாரம் 4. நினவே அழியாததால் யோனா மிகவும் கோபம் அடைகின்றார். அப்போது கடவுள் ஒரு ஆமணக்கு செடியை வளர செய்து பிறகு அதை காய செய்கின்றார். அந்த செடிக்காக யோனா வருத்தப்பட்ட போது கடவுள் அவரிடம் கூறியது: நீ வளர்க்காத ஒரு செடிக்காக நீ வருத்தப்பட்டால் ஆயிரக்கணக்கான மக்கள் வாழும் நினவே நகருக்காக நான் இரக்கம் காட்ட வேண்டாமா என்று. யோனா நூல் நமக்கு சொல்லும் முக்கியமான பாடம் என்னவென்றால், கடவுளின் அன்பும் இரக்கமும் எல்லையற்றதாகும். மனிதன் மனம் திரும்பினால் கடவுள் அவர்களை மன்னித்து புதிய வாழ்வுக்கு அழைக்கின்றார். எனவே நாமும் கடவுளின் இரக்கத்தை போல நாம் மற்றவருக்கு இறைவனுடைய இரக்கத்தை அறிவித்து அதே வழியில் நாம் நடக்கும்போது இறைவன் நம்மையும் ஆசீர்வதிப்பார் என்பதே யோனா நூல் நமக்கு வழங்கும் செய்தியாகும். ஆகவே மனம் திரும்புவோம், மனமாற்றத்தின் நற்செய்தியை அறிவிப்போம். எல்லோரும் இறைவனுடைய மீட்பை பெற்றுக்கொள்ள யோனா நூலை பயன்படுத்துவோம். மீண்டும் திருவிவிலியம் அறிவும் பகுதியில் சந்திப்போம். அதுவரை இறை ஆசீர்வாதத்தோடு இருப்போம். எல்லா வல்ல அன்பு இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக.